இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
லூக்கா நற்செய்தி அலகு 2 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதுதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மிக மகிழ்ச்சியான இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்னை தாய்க்கும் சொந்தமான அன்பு மக்களே, ஆண்டவர் இயேசுவின் அருள்வாக்கு, அன்னையின் அரவணைப்பு, அன்னையின் பரிந்துரை வழிகாட்டுதல், இறைவனின் பாதுகாப்பு உங்கள் யாவரின் வாழ்வில் விளக்காக இருந்து வெளிச்சம் தந்து செல்வங்கள் அனைத்தும் தந்து உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து பாதுகாப்பான வாழ்க்கையை இந்த வருடம் நீங்கள் அனுபவிக்க என்னுடைய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கையோடும் அறிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் என்று உங்களோடு தங்கியிருந்து நீங்கள் காண்கின்ற கனவுகளெல்லாம் நனவுகளாக மாறவும், இருக்கின்ற அத்தனை பண கஷ்டங்களும் மன கஷ்டங்களும் அகற்றப்பட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு வாழவும், கடந்த ஆண்டு பல காயங்களை கண்ட நாம் அதனை பெற்றுக்கொண்ட நேயங்களோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட இந்த வருடம் உங்களுக்கு துணை நிற்கட்டும். இறைவனின் அன்னை கன்னிமரியாளின் அரவணைப்பும் தாய் அன்பும் வழிகாட்டுதலும் உங்களோடு என்னும் தங்கியிருக்க இந்த ஆண்டிலே என்னுடைய மகிழ்வான நம்பிக்கையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக என்ற இன்றைய நாளின் பல்லுரை பாடல் என்னுடைய கண்முன்னே வருகிறது. என் அருமையான ஒரு வேண்டுதல், ஆண்டின் முதல் நாளில் மட்டுமல்ல, ஆண்டின் ஒவ்வொரு நாளும் காலை தோறும் நாம் எழுப்ப வேண்டிய நல்லதொரு வேண்டுதல் இந்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிற இறையல் உண்மைகள் என்ன தெரியுமா? ஒன்று, இறைவனின் ஆசி இன்றி நம்மால் வெற்றி பெற இயலாது. என்னதான் பெரிய ஒம்பரா இருந்தாலும் சரிதான், கொம்பரா இருந்தாலும் சரிதான், எங்க ஓடினாலும் சரி, வந்தாலும் சரி, போனாலும் சரி, என்ன படிச்சிருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி, பெரிய உயர் பதவிகளாக இருந்தாலும் சரி, இறைவனின் ஆசியின்றி நம்மால் வெற்றி பெற முடியாது. நமது பணிகள் பலன் தர மாட்டாது. எனவே இறைவனின் துணையுடனே நமது அன்றாட கடமைகளை, உரிமைகளை, பொறுப்புகளை ஆற்ற வேண்டும். 2, இறைவன் இரக்கம் நிறைந்தவர். அவரது பேரிரக்கம் நம்மோடு என்றும் உள்ளது. நாம் கேட்காமலே நம்மீது இரக்கம் பொழிகிற இறைவன் ஆவலோடு வேண்டும் போது நிச்சயம் ஆசிகளை மழை என பொழிவார். இது சொல்லுகிற பாடம் என்ன? நாம முடிந்தவரை பிறரோடு இரக்கம் காட்ட வேண்டும். முடிந்தவரை, திருந்துறாங்களோ திருந்தலையோ அது வேற விஷயம். முடிந்தவரை பிறர் மீது இரக்கம் காட்ட. அதனால அநியாயங்களை தட்டி கேட்காமல் இல்லை, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி ஆகணும். ஆனால் இரக்கம் வேறு, அநியாயங்களை தட்டி கேட்பது வேறு. திருப்பாடல் 67 ஒரு நன்றி புகழ்பா, நரம்பிசை கருவிகளோடு பாட வேண்டிய புகழ் பாடல் என மூல மொழியிலேயே குறிப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த புகழ் பாடலை ஆண்டின் முதல் நாளில் பாடுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் பாட வேண்டியது பொறுத்துத்தான். இத்திருப்பாடலில் 2வது வசனம் நமது கவனத்தில் இருக்கிறது. உம் திருமுக ஒளியை மீது வீசுவீராக, அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும், பிற இனத்தார் அனைவர் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார்கள். நம்முடைய முகங்களும் இறைவனுடைய முகம் நமக்கு ஒளி வீசுவது போல, நம்முடைய முகங்களும் பிறருக்கு ஒளி வீசுவது போன்று நாமும் நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏன் மூஞ்சி இழுத்திட்டு நடக்கணும் இந்த உலகத்துல? தேவையில்லைல்ல. எனவே இந்த புத்தாண்டில் நம்ம அந்த அன்னை மரியாள் சொல்லுகிற 2 காரியங்கள். ஒன்று, ஸ்மைல் அண்ட் சைலன்ஸ். இத்தாலிய பழமொழி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒன்று, அதாவது உங்கள் கவலைகள் எல்லாம் உங்கள் புத்தாண்டு வாக்குறுதிகள் போல மறைந்து போவனவாக. நம்மள நிறைய பேர் பல வாக்குறுதிகள் எடுப்போம். புத்தாண்டு அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, ஆணை செய்யக்கூடாது, பூனை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல வாக்குறுதிகளை நம்ம எடுக்கிறது உங்களுடைய டெசிஷன்ஸ். நானும் அதில்
உடன்படுகிறேன். நானும் சில சமயங்களில் இந்த ஆண்டில் இப்படி செய்யணும் அது செய்யணும் நினைப்பது உண்டு. சில சமயங்களில் முயற்சி எடுப்போம், நடக்காமல் போகும். முயற்சி எடுக்காமலே சில காரியங்கள் நடக்கும். அதெல்லாம் மாறி மாறி போகும். ஆனால் இந்த கடவுள் தருகின்ற ஆசீர் நமக்குள்ளேயும் நம்மிலும் நமக்கு வெளியிலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்னை மரியாளுடைய 2 பண்புகளை மட்டும் எடுத்துக்கொள்வோம். அதாவது சைலன்ஸ் அண்ட் ஸ்மைல். அது பேஸ்ட் ஆன் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லுவார்கள். ஸ்மைல்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த அன்னை மரியாள் பார்த்தீங்கன்னா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். லாஃபிங் வேற, ஸ்மைலிங் வேற. சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நம்மவும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டங்கள், இடிகள், இழப்புகள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும் கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸோட, ஸ்மைலிங் வாழ்க்கையோட நம்ம நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதுதான் நம்முடைய இந்த ஆண்டை கொண்டாடுகிற தயார் நிலையாக இருக்குமோ என்று எனக்கு தோன்றுகிறது. கோபப்பட்டு ஒரு புண்ணியம் இல்லை என்பதுதான். 2வது, குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று ஜோக்காவே சொல்லுவார்கள். கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு போப்பான்னு சொல்லுவான். அவன் பேசட்டும், பேசட்டும், கொஞ்சம் அமைதியாக போங்களேன், சரியாயிடும். அதான் சொல்லுவாங்க, ஒன்றில் நமக்கு காது இருக்கக்கூடாது, வாய் இருக்கக்கூடாது. அப்போ தான் அமைதியாக இருக்க முடியும். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது ஒரு சைலன்ஸ் இன் ஏ பாசிட்டிவ் வே. கொஞ்சம் அமைதியாக இருப்போம். பல காரியங்களை அன்னை மரியாள் இதயத்தில் இருந்து சிந்தித்தது போல நாமும் கொஞ்சம் அந்த இதயத்திலே ஏற்று கொஞ்சம் அமைதியாக தியானித்து சிந்தித்து வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலும் கொஞ்சம் அமைதி இந்த ஆண்டு வரும் என்று நினைக்கிறேன். எனவே இந்த தாய்மை பண்ணு சொல்லுகிற அந்த தயார் நிலை பொறுப்புணர்விலும் அர்ப்பணத்திலும் தோல்விகளை தாங்குகிற உள்ளத்திலும் அடங்கி இருக்கிறது. இவைகளைத்தான் ஸ்மைல்லையும் சைலன்ஸ்லையும் காட்ட வேண்டியிருக்கிறது. எனவே இந்த புத்த ஆண்டில் முதல் நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த அன்னையின் அரவணைப்பிலே நடந்தேற தேவையான ஆற்றலையும் அருளையும் கடவுள் தருபடியாக வாழ்த்துகிறோம், வேண்டுகிறோம். இதே நேரத்தில் நம்முடைய முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஆண்டிலே, ஒன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், அமைதி இல்லாத சூழல், இவைகளை நாம் சரிபடுத்த வேண்டிய சபதம் ஏற்க வேண்டி இருக்கிறது. அன்னை மரியாள் நினைச்சிருந்தா அந்த குடும்பத்தை குழப்பியிருக்கலாம். சூசைப்பு நினைச்சிருந்தாலும் குடும்பத்தை குழப்பியிருக்கலாம். ஆனால் குழப்பமில்லை. நமது சொந்த வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் கொஞ்சம் அமைதி, நிறைவு, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. அதை நாம் நிம்மதி அமைதி உள்ள முயற்சிகள் எடுக்கணும். 2வது, நமக்கு கண்முன்னே இருக்கக்கூடிய பாருங்க, குடியுரிமை களவாடப்படுகிற சூழல். SIR என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக நம்முடைய இந்திய நாட்டின் குடிமுறையை பறிக்கக்கூடிய, களவாடப்படுகிற சூழலில் அமைதியாக இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நடந்த அட்டூழியங்கள் நமக்கு தெரியும். இந்திய நாட்டில் மட்டுமல்ல, அமெரிக்க நாட்டிலே கோயிலில் ஏறி அந்த நாட்களில் நடந்த பிரார்த்தனைகளை எல்லாம் சீர்கட வைத்திருக்கிறார்கள் கொஞ்சம் ராஸ்கல்ஸ். அந்த அந்த தன்மைகளை நாம் கருதிலே கொண்டு இதுக்கு எதிராக நாம் குரல் எழுப்பித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. இதில் அமைதியாக இருக்க முடியாது இதில். எனவே இந்த நம் கண் முன்னே இருக்கக்கூடிய இந்த 2 பிரச்சனைகளுக்கும் நாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய குரல்களையும் வெளிப்பித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் பொறுப்புணர்வோடும் அர்ப்பணத்தோடும் தோல்வி உள்ளத்தை அல்லது தோல்வி தாங்குகின்ற உள்ளத்தோடு நாம் நாம் முயற்சி எடுப்போம். நிச்சயமாக இந்த 2026 நமக்கு ஒரு வல்லமையை, பாதுகாப்பை, ஒரு கனிவை, இரக்கத்தை, மகிழ்ச்சியை, நிம்மதியை, நிறைவை, பல கனவுகளை நனவாக்குவதை இந்த உலகத்திலே நாம் கொண்டாட கடவுள் துணை புரிவாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, புதிய ஆண்டை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கழிந்த ஆண்டில் எங்களுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய அனைத்து பாதுகாப்பிற்காக, திறன்களுக்காக, திறமைகளுக்காக, புதிய உறவுகளுக்காக, வரவுகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டு என்னும் கொடைக்காக நன்றி செலுத்துகிற வேளையிலே இப்புதிய ஆண்டில் உமது ஆசிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய ஆசிகளையும் பேரிரக்கத்தையும் பெறுகின்ற நாங்கள் எங்களது வாழ்க்கையிலே முடிந்த வரைக்கும் ஸ்மைல்களோடும் சைலன்ஸ்களோடும் வாழவும், அதை எங்களுக்கு சாக்ரிஃபைஸாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவும், அதன் வழியாக நாங்கள் விரும்புகிற அந்த பொறுப்புணர்வு, அர்ப்பணம், தோல்வி தாங்குகிற உள்ளம் இவைகளை கொண்ட தயார் நிலையில் எங்களை இந்த ஆண்டிலே வழிநடத்தப்படக்கூடிய எல்லா சூழ்நிலையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆமேன்.
சரணம், ஆனந்தரே சரணம். அன்பே சரணம், அருளே சரணம், ஆனந்தரே சரணம். அம்மையே சரணம், அப்பனே சரணம், ஆருயிரே சரணம். அம்மையே சரணம், அப்பனே சரணம், ஆருயிரே சரணம். ஆயனே சரணம், நேயனே சரணம், ஆள்பவரே சரணம். ஆயனே சரணம், நீயனே சரணம், ஆள்பவரே சரணம். ஈசனே சரணம், நேசனே சரணம், ஈபவரே சரணம். ஈசனே சரணம், நேசனே சரணம், ஈபவரே சரணம். உயிரே சரணம், உறவே சரணம், உடன் வாழ்வே சரணம். உயிரே சரணம், உறவே சரணம், உடன் வாழ்வே சரணம். உணவே சரணம், உணர்வே சரணம், உன்னதரே சரணம். உணவே சரணம், உணர்வே சரணம், உன்னதரே சரணம். வழியே சரணம், வரமே சரணம், வாழ்பவரே சரணம். வழியே சரணம், வரமே சரணம், வாழ்பவரே சரணம். ஒளியே சரணம், மொழியே சரணம், ஒன்றிப்பவரே சரணம். ஒளியே சரணம், ஒளியே சரணம், ஒன்றிப்பவரே சரணம். பரிவே சரணம், பதமே சரணம், பரிவன்பே சரணம். பரிவே சரணம், பதமே சரணம், பரிவன்பே சரணம். திருவே சரணம், குருவே சரணம், தூயவரே சரணம். திருவே சரணம், குருவே சரணம், தூயவரே சரணம். சா சா நி சரி ரி சரி க க ம ரி ரி க சா. சா சா நி சரி ரி சரி க க ம ரி ரி க சா. எழிலே சரணம், ஏகனே சரணம், எளியவரே சரணம். எழிலே சரணம், ஏகனே சரணம், எளிய
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Happy New Year! Happy New Year! Happy New Year! Happy New Year! புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. உலகத்தின் உயிர்கள் உவகையில் நனைய உள்ளங்கள் பண்பாடுதே. புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. காலம் நம்மால் பிறப்பதில்லை, விஸ்வ பூமி கேட்டு சுழல்வதில்லை.
அது கடவுளின் கொடையாகும். தன்னை புதுப்பிக்கும் பணியாகும். ஜனனம் மரணம் இந்த ஜெகத்தில் நிகழ்வது. ஜனனம் மரணம் இந்த ஜெகத்தில் நிகழ்வது. இதில் இறைவன் இணைந்து நின்று இதயம் மகிழ்ந்து தந்த இனிய ஆண்டு ஆகும். இதில் இறைவன் இணைந்து நின்று இதயம் மகிழ்ந்து தந்த இனிய ஆண்டு ஆகும். புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. உலகத்தின் உயிர்கள் உவகையில் நனைய உள்ளங்கள் பண்பாடுதே. பாரில் நமக்கு சொந்தம் என்ன? ஊரில் நன்மை விளைந்திடவே இதில் பயணிக்கும் பயணிகள் நாம். நம்மை உழைத்திட அழைத்துள்ளார். வாழ்வின் மேன்மை தினம் உணர்ந்து வாழ்வது. வாழ்வின் மேன்மை தினம் உணர்ந்து வாழ்வது. இதில் அன்பு நீதி வந்து அமுத நிதியாய் தங்கும் அருளின் ஆண்டு ஆகும். இதில் அன்பு நீதி வந்து அமுத நிதியாய் தங்கும் அருளின் ஆண்டு ஆகும். புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. உலகத்தின் உயிர்கள் உவகையில் நனைய உள்ளங்கள் பண்பாடுதே. புத்தாண்டு ஒன்று நமக்காக இன்று புவியினில் புலர்ந்தது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.